பொதுவாக கார்த்திகை தீபம்னா நமக்கு நினைவுக்கு வர்றது எது? நம்மளுடைய திருவண்ணாமலை. அண்ணாமலையார் ஜோதியாக மலை உச்சியில் அந்த கொப்பரையில் ஒளி வடிவத்தில் வர்றார். இதை அதிசயம், ஒவ்வொரு வருடமும் அதிசயமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எப்பேற்பட்ட புயல் மழையாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதி ஒரு நாள் கூட அணைஞ்சதே கிடையாது. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் மழை பெய்யும்போது அந்த தீபம் இருக்குமானா இருக்காது. ஆனால் அண்ணாமலையார் ஜோதி மட்டும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு அதிசய நிகழ்வு. அதே போல் அந்த திருவண்ணாமலையுடைய மலையை பஞ்சலிங்கங்கிட்ட நின்று நீங்கள் அந்த இடுக்கு பிள்ளையார்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துலாம் பஞ்சலிங்கம் இருக்குது. அங்கேருந்து அந்த மலையை பார்த்தீங்கன்னா தலைவை, அதுக்கடுத்து நெஞ்சு, அப்புறம் வயிறு, அப்புறம் கால், அப்படி நீட்டி சிவன் படுத்த மாதிரி அந்த மலையினுடைய அமைப்பு அப்படி இருக்கும். அப்படி மலையினுடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிவனே அந்த மலையாக இருக்கிறாரு.